ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டா சர்வே எண் புல எண்ணை வச்சு எப்படி பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம புல எண்ணை வச்சு டவுன்லோட் பண்ணோம்னா, இப்போ புதுசாக ஒரு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு மேப்பும் அதில் நமக்கு கிடைக்கும். அதனால் எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூகுளில் போய்ட்டு இ-சர்வீஸ் tn.gov.in அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க்கு வேணால் பார்த்துக்குங்க. பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர பேஜ் இது பண்ணுங்கள். அதில் வந்த பின்னாடி கூகுளில் ஃபஸ்ட்டில் வருது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்ததுன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா புலப்பட விவரங்கள், இப்படி எல்லா டீட்டெயிலும் நமக்கு ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இந்த ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டோன்னே அதை பாருங்கள், மாவட்டம், வட்டம், கிராமம்னு இருக்குது. மாவட்டம், வட்டம், கிராமம். இப்போ மாவட்டத்தை அந்த ஏரம்பருக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா மாவட்டம் வந்துடும். அதே மாதிரி வட்டத்துக்கு அந்த ஏரம்பருக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன வட்டமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கிராமம், அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் பாருங்கள், பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு போட்டுருக்குது. உங்களுக்கு பட்டா எண் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பட்டா எண். இது புலை எண். இன்னொன்று மூணாவதாக பெயர் வாரியான தேடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ புல எண் இருக்குது. புல எண்ணை வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ புல எண் பாருங்கள், 24/2 அப்படின்னு இருக்குது. நீங்கள் இந்த 24/2 அப்படி போடக்கூடாது. வெறும் ஃபுல் நம்பர் இந்த 24 மட்டும்தான் இதில் போடணும். அந்த பை 2 அப்படிங்கிறத உட்பிரிவு எண். நீங்கள் அந்த பிரிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த இதுலேயே இருக்குங்க, புல எண் உட்பிரிவு எண் அப்படின்னு சொல்லி இருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது உங்களுடைய பேரை வச்சு எப்படி பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அது பிரகாரம் டவுன்லோடு பண்ணிங்கன்னா அதில் இருக்குங்க பாருங்கள், புல எண் உட்பிரிவு எண் இருக்கான். புல எண் பண்ணிட்டு உட்பிரிவு எண்ணை அதில் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உட்பிரிவு எண் செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மொபைல் நம்பர், உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்குதோ அந்த மொபைலுக்கு கொடுங்க. இந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. கையில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில். அதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் உறுதி செய்யுங்க. மேலே அதை ஓகே பட்டனை ஓகே கொடுத்துட்டு கீழே சமர்ப்பின்னு பார்த்துங்க, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு பாருங்கள், அந்த பட்டாவுடைய காப்பி இது வந்துருச்சு. அந்த பட்டாவில் இந்த நிறையா கூட்டு பட்டாங்கிறதுனால மற்றவங்க பேர்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், எந்த தாசில்தார் உங்களுக்கு ரிசீவ் பண்ணார் அப்படிங்கிறத டேட்டோட அவருடைய பேர் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. என்ன டைம் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது, பார்த்துக்குங்க. இது எந்த க்ரியேட் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. நீங்கள் இப்போ டவுன்லோடு பண்ணிங்களா, இப்போ என்ன நேரத்தில் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த டைமு நீங்கள் டவுன்லோடு பண்ணும்போது இருக்கிற டைம் என்னவோ அது காட்டும் பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க பாருங்கள். இப்போ இதில் மேப்பு இருக்குது. நம்ம பேரை வச்சு பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணோம்னா அதில் அந்த மேப் கிடைக்காது. இப்போ புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். இதில் பாருங்கள், இந்த மேப் யார் எந்த தாசில்தார் அப்லோடு பண்ணார் அப்படிங்கிறதும் இருக்குது. இது நமக்கு பிரிண்ட் வேணும்னாக்கா லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் வரும். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிறகு சேவ் பிடிஎஃப்னு இருக்குது, அதை சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்து உங்கள் சிஸ்டத்தில் சேவ் ஆகிடும். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துங்க. நான் புதுசாக இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணி போட்டுருக்கேன். வீடியோ இது மாதிரிலாம் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.